சுப்பிரமணியம் இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இப்போ என்னோட பிஆர்ஓ பார்த்தார். அதான் சரவணன், அவன்கிட்ட மட்டும் நீ பேச்சே வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம அமீர் அண்ணன் பிரச்சனை இல்லை, பருத்தி வீரன் வராமல் காரணம் இவர் எழுதின ஜூனியர் ஒன்றில் கட்டுறதான். அதனால நீ பேசியாத, வாய் கொடுத்துறாதுன்னு நான் சரவணனை பார்த்து ஓடி ஓடி ஒளிஞ்சிருவேன். அந்த சரவணன் வந்தாலும் இந்த பக்கம் ஒளிவேன். நான் அவரோட சந்திச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான், ஒரு வருஷம் 2010 தான் அவரை நான் சந்தித்தேன். இப்போ வரைக்கும் எங்கள் நட்பு அதுக்கப்புறம் விடாமல் தொடருது. அவருக்காக நான் நிற்கிறதும் இதுதான். எல்லாருமே கேட்பாங்க, என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க, எதுக்கு சரவணன் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சத்யான் என் நண்பன் ஒருத்தன், சார் நண்பரில் என்னோட காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பாரு. எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாதாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்ப ஒரு 5-6 பேத்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம பணம் இழந்தப்ப, நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை, எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம அதில் வெளியில் வந்துடும். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார்.